பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 86 7ஆம் வசனம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். தாவீதின் விண்ணப்பம். வேதத்தில் அதிகமான ஜபங்களை எங்கே பார்ப்போம் என்றால் சங்கீத புத்தகங்களில் பார்ப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சங்கீத புத்தகங்களை வாசிக்கிறீர்களோ அதிகமான ஜபங்களை, துதிகளை, ஆராதனையை நாம் சங்கீதங்களை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். மனுஷங்கிட்ட போய் நம்ம பிரச்சனையெல்லாம் சொன்னால், கவலையெல்லாம் சொன்னால் நம்மை ஏளனமாய் பார்ப்பவர்கள் உண்டு. நம்ம வாழ்க்கையில் உதவி செய்கிற மாதிரி உதவி செய்து மனிதர்கள் நம்மை தூற்றுவதும் உண்டு. அவைகளை சொல்லி காட்டுவதும் உண்டு. நம்மை சிறுமைப்படுத்துவதும் உண்டு. ஆனால் மனுஷங்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் தேவனுடைய பாதத்தில் போய் உங்கள் துயரங்களெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்களேன். அன்னால் தன் வாழ்க்கையில் வந்த நிந்தையை, தனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தனக்கு வந்த நிந்தையை அவர் பாதத்தில் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாலாம். மனமுடைந்து ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீர் இல்லாத ஒரு ஜெபம், ஒரு பக்தன் சொல்லுகிறான், அது பின்மாற்றம் உள்ள ஜெபமாக இருக்கும் என்று சொல்லுகிறான். நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கும் போது உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். எப்போ ஜெபம் பண்ணாலும் ஒன்று தேவனுடைய அன்பை நினைச்சு கண்ணீர் வடிக்கணும். இன்னொன்று, என் வாழ்க்கையில் உங்களை விட்ட யாரும் இல்லை, அதை நினைச்சு கண்ணீர் வடிக்கணும். அப்ப துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். யாரு கேட்குறாங்களோ கேட்கலங்க, இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, தோத்திரம். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் போய் மணிக்கணக்கில் உட்காருங்க, வேதத்தை எடுத்து மணிக்கணக்கில் வாசிங்க. அப்பா, இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களெல்லாம் நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மாறும். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தேவன் இந்த வார்த்தை மூலம் கொடுத்து தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கர்த்தர் தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் பூரண கிருபை உண்டாகட்டும், சமாதானத்தால் நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய காருண்யமும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.